என்னன்னா, உங்களை கீழே பார்த்த கண்கள் இனி மேல பார்க்க போகிறது. ஏன்னா உங்க லைஃப்ல அந்த ஷிஃப்ட கொண்டு வர்றாரு. கொஞ்ச நாள் நீங்க சிதறடிக்கப்பட்டீங்க, வனாந்தரத்துல வாழ்ந்து வந்தீங்க, எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். ஷிஃப்ட்ன்றது நீங்க இந்த ஸ்டெப்ல இருந்து மேல போறது மட்டும் இல்ல, இங்க இருந்து கீழே இறங்குனீங்கல்ல, அந்த கீழே இறங்குனதுல இருந்து நீங்க இருக்கிற ஸ்தானத்துல இல்ல, அதை விட மேல உயர்த்துறது நாங்க ஷிஃப்ட். இயேசுவின் நாமத்தை சொல்றேன், நீங்க இழந்த வீட்டை கர்த்தர் திரும்பி தருவா. நீங்க இழந்த வேலையை கர்த்தர் திரும்பி தருவா. உங்க கற்பத்துல அந்த கற்பம் நிற்காதபடி தடையாக அபார்ஷன் ஆயிட்டே இருக்குது, கலைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் ஒரு கருவை தருவேன், அதை யாரும் தொட முடியாது, ஒரு காரியமும் சேதப்படுத்த மாட்டாது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்கதரிசன வார்த்தை. அதுதான் ஷிஃப்ட், ரெஸ்டோர் பண்றதுதான் ஷிஃப்ட். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கறீங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் வராது, கர்த்தர்ட்ட வந்தாதான் முடியும். ஒன்னு பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நமது நித்திய மகிமைக்கு, நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சோ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி எதற்காக நிலைநிறுத்துகிறார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சீர்குலைந்த நம் வாழ்க்கைய சீர்படுத்துகிறார், தடுமாறுகிற வாழ்க்கைய ஸ்திரப்படுத்துகிறார், பலவீனர்களை பலப்படுத்துகிறார். எதற்காக? தம்மில் அவர்களை நிலைநிறுத்துவதற்காக. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப ஆண்டவருடைய இருதயம் என்னன்னு சொன்னா, என் பிள்ளைகளை எனக்குள்ள நான் என்ன செய்யணும்? நிலை நிறுத்த வேண்டும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. God's expectation is I have to restore my children back to me. God wants to restore you. God doesn't want to abandon you. இந்த காரியத்தை உங்க மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இதை வாயில அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நீங்கள் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நீங்க ஸ்திரமா இருக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் நீங்க பலமா இருக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. The whole essence of God is He wants to restore you. அதுதாங்க ஷிஃப்ட். மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புறது தாங்க ஷிஃப்ட். ஷிஃப்ட்ன்றது நீங்க இந்த ஸ்டெப்ல இருந்து மேல போறது மட்டும் இல்ல, இங்க இருந்து கீழே இறங்குனீங்கல்ல, அந்த கீழே இறங்குனதுல இருந்து நீங்க இருக்கிற ஸ்தானத்துல இல்ல, அதை விட மேல உயர்த்துறது தாங்க ஷிஃப்ட். சில பேருக்கு ரொம்ப ஈஸியா ஏல இருந்து பிக்கு போய், பில இருந்து சிக்கு போய், சில இருந்து டிக்கு போயிடுறாங்க. சில பில இருந்து ஏக்கு இறங்கினவங்களுக்கு ஆண்டவர் திருப்பியும் பிக்கு கொண்டு வர மாட்டாரு, டிக்கு தூக்கிட்டு போவார். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செப்பனியா 3:19-20 இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அடுத்த வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன்னா ஆண்டவர் சொல்றாரு, I will bring you home. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
அப்போ சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை கூட்டிக்கிட்டு வருவேன். மேல வாசிங்க. உங்களை சேர்த்துக் கொள்வேன். சரி. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண்கள் காண உங்க சிறையிருப்பை நான் திருப்பும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உங்களை எப்படி வைக்க போறேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, when I restore your fortunes before your eyes. சத்தமா சொல்லுங்க, சீர்படுத்துகிறவர். டிவைன் ஷிஃப்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த எல்லா இடத்துல இருந்தும் நான் உன்னை மறுபடி கொண்டு வந்து நான் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைக்க போறேன். The essence of restoration is the divine shift. ஷிஃப்ட் என்னன்னா, உங்களை கீழே பார்த்த கண்கள் இனி மேல பார்க்க போகிறது. ஏனென்றால் உங்க லைஃப்ல அந்த ஷிஃப்டை கொண்டு வர்றாரு. கொஞ்ச நாள் நீங்க சிதறடிக்கப்பட்டீங்க, வனாந்திரத்துல வாழ்ந்து வந்தீங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறானே எல்லாம் மறந்துட்டாங்க. அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, அவன் பிசினஸ் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு திருமணம் நடக்காது, அவள் ஒதுக்கப்பட்டவ, அவள் எல்லாராலும் கைவிடப்பட்ட. அவளுக்கு யார் இருக்கிறா? யார் அற்புதம் செய்வா? எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். சகல ஜனங்களுக்குள்ளும் யாரெல்லாம் உங்களை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ, நீங்க எப்படி முடிய போறீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ, நான் நல்ல தீர்க்க தரிசனமா பேசுறேன்றது எனக்கு தெரிகிறது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அதே மாதிரி கர்த்தர் பல சபைகளை, ஊழியங்களை, ஊழியக்காரர்களை மறுபடியும் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். The shift is always in the restoration. Without restoration there is no shift. There is no shift without restoration. ரெஸ்டரேஷனுக்கு அப்புறமா தான் ஷிஃப்டே ஆகும். முதல்ல உங்களை சீர்படுத்தணும், முதல்ல உங்களை ஸ்திரப்படுத்தணும், முதல்ல உங்களை பலப்படுத்தணும். அப்பதான் ஷிஃப்டே நடக்க முடியும். இது இல்லாம ஷிஃப்ட் நடக்காது. உங்களை முதல்ல சீர்படுத்துவார் ஆண்டவர். உங்களை எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் திருப்பி தர போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரெஸ்டோரேஷனை பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. முதல்ல நான் ஒரு கூடாரத்தை ரெஸ்டோர் பண்ண போறேன். அது ரெஸ்டோர் ஆச்சுன்னா எல்லாமே ரெஸ்டோர் ஆகும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்க வீட்டில் இருக்கிற பலிபீடத்தை கர்த்தர் முதல்ல ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் உடைஞ்சு கிடக்கிற அந்த கூடாரத்தை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். உங்க வீட்டில் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஜெபிக்க முடியல, உங்க வீட்டில் கண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியல, விரோதம், பகை, எரிச்சல், கோபம், உங்க குடும்பமே உடைஞ்சு கிடக்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஆனா சில கசப்புகள், சில வேதனைகள். இதை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்க வாழ்க்கை அப்படியே உடைஞ்சு சிதறி போயிடுமா? நீங்க யோசிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப நிலைப்படுத்துவேன்னு சொல்றார். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க குடும்பத்தையும், உங்க சபையையும், நம்ம தேசத்தையும் அவர் சீர்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன பண்ண போறேன்னா, அதுல இருக்கிற திறப்புகளை அடைக்க போறேன். விழுந்து போனதை நான் திரும்ப எடுத்து நிறுத்த போறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பொதுவா ஒருத்தவங்க விழுந்துட்டா அவங்கள தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவ கடன்ல விழுந்துட்டா, அவங்க காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, தெரியுமில்ல அவங்கள பத்தி. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான ஒரு மகன், ஆவிக்குரிய மகன். அந்த மகன் நல்ல மகன், ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்துட்டு வந்தான். திடீரென்று அவனுக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டது.
அப்போ அவ வாகனத்தை பறிமுதல் செய்கிறதுக்கு வந்து விட்டார்கள். ரொம்ப வேதனையான காரியம். எங்க ஏதுனா எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த மகனை கூப்பிட்டு ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ பாரு, நான் இந்த மகனை நான் உயர்த்துவேன், இந்த மகனுடைய லைஃப்ல நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன், அவன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமா மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்படியே ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த மகனுடைய தலையை உயர்த்தினார். பைக்கு தானே இல்ல, பைக்கையே மற்றவங்களுக்கு வாங்கி இலவசமா கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்னைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைச்சு உடஞ்சதை பழுது பார்த்து, எத்தனை பேரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் விழுகிறவர்களை அப்படியே பார்த்து சிரிக்கிறவர் இல்ல, அவங்கள தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். சங்கீதம் 145:14 சொல்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். The Lord upholds all those who fall and lifts up all who are bowed down. நான் இந்த டிவைன் ஷிஃப்ட்டை பத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும் போது கேட்டேன், ஆண்டவரே, நீங்க ஒரு சிலரை தான் தூக்கி விடுவீங்களா, மற்றவங்களெல்லாம் தூக்கி விட மாட்டீங்களா? அவங்கள நியாயம் தீர்த்து அவங்கள தள்ளி விட்டு நீங்க அப்படிதான் வேடிக்கை பார்ப்பீங்களா? ஆண்டவர் சொன்னார், இல்லவே இல்லை, நான் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறவன். நான் எல்லாரையும் தூக்கி விடுறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். நான் கைவிடுவதில்லை. அவங்க தான் என் கையை விட்டு அவங்க கையை எடுக்கிறாங்க. அவங்க தான் எனக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் இல்லாம போயிடுறாங்க. நான் தூக்கி விடுகிறவர், நான் ரெஸ்டோர் பண்ண விரும்புறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க இழந்த வீட்டை கர்த்தர் திரும்பி தருவா, நீங்க இழந்த வேலையை கர்த்தர் திரும்பி தருவா. உங்க கற்பத்துல அந்த கற்பம் நிற்காதபடி தடையாக அபார்ஷன் ஆயிட்டே இருக்குது, கலைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் ஒரு கருவை தருவேன், அதை யாரும் தொட முடியாது. சுக பிரசவத்துல ஈண்டெடுப்பாய், ஒரு காரியமும் சேதப்படுத்த மாட்டாது. ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷம் இந்த நேரம் குழந்தைய கையில வச்சிருப்பா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்கதரிசன வார்த்தை. அதுதான் ஷிஃப்ட். ரெஸ்டோர் பண்றதுதான் ஷிஃப்ட். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த ரெஸ்டோரேஷன்னா முன்னாடி இருந்த ஸ்தானத்துல வைக்கிறது மட்டும் இல்ல, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறது. ஆமோஸ் 9:அதிகாரத்துல ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதையெல்லாம் நான் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ காலத்தில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல 13ல இருந்து வாசித்து பாருங்க. அதை ஸ்தாபிச்ச பிறகு என்ன ஆசீர்வாதம் நடக்குதுன்னு பாருங்க. 13ஆம் வசனம் பாருங்க. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், உழுகிறவன் யாரையா? அறுக்கிறவனையும், திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்களேன், இந்த சோவர்ல உழுகிறவன் என்னன்னா அறுவடை செய்யறவனை ஓவர்டேக் பண்ணுவானாம். விதைக்கிறதுக்கு ரெடியா வந்துருவாங்களாம், ஆனா அறுக்கிறவங்க இன்னும் முடிக்கலையா. அப்படின்னா உங்க அறுவடை எவ்வளவு பெருசா இருக்க போது பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க இஎம்ஐ எல்லாம் போய் உங்க பேங்க் அக்கௌண்ட் ஜீரோக்கு வந்துட்டு இல்ல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வந்துட்டு ஃபில் ஆகாதுங்க. அந்த இஎம்ஐ எல்லாம் போறதுக்கு முன்னாடி அடுத்த பெரிய அமௌண்ட் உள்ள வந்துடும், அது பெரிய அமௌண்ட் உள்ள வந்துடும், உங்களுக்கு காலி ஆகாதுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ரெஸ்டோரேஷன் அப்படிதான். நீங்க இழந்ததை விட பன்மடங்கா கர்த்தர் கொடுப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆலை ஆடுகிறவன் என்ன பண்ணுவானா, ஆலை ஆடுகிறவன் என்னமா, விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும். பர்வதங்கள்லாம் திராட்சை ரசமா, அதாவது திராட்சை பழத்தை பிடுங்கிறதுக்கு ஆள் இல்லையா. அப்போ திராட்சை பழங்கள்ல இருக்கிற அந்த ரசம் அது வரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அதுவா உடஞ்சு மேல இருந்து ஊத்துதான். பர்வதங்கள்ல இருந்து திராட்சை ரசம் அந்த மலை ஃபுல்லா
உங்களுக்கு பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, அந்த மாதிரி பிசினஸ் கொடுக்க போறாரு, அந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது new wine will drip from the mountains and flow from the hills. Wow, new wine will drip from the mountains. மலையிலிருந்து தண்ணீர் சொட்டு போகிறதுல திராட்சை ரசம் சொட்டுமா. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். புது திராட்சை ரசம் எப்படி இருக்கும்ல. நீங்க அப்படி போறீங்க கொடைக்கானல்ல, அப்படியே தண்ணி வரையும் பார்த்தா அங்க திராட்சை ரசம் அப்படியே நீங்க கையில பிடிச்சு குடிக்கிற அளவுக்கு உங்க லைஃப்ல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை தர போறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? மேல உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மறுபடியும் ஆண்டவர் நம்மளோட பேசுறார். அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், இனி அவங்கள யாரும் வாடகை தரலன்னு அவங்கள பிடுங்குவது இல்லை, இனி யாரும் அவங்கள அகற்றுவது இல்லை, அவங்களுடையதில் அவங்கள நாட்டுவேன். உங்க சொந்த வீட்டில் கர்த்தர் உங்களை நாட்டுவார். இனி ஏன் லேட்டா போட்டீங்க வாடகைன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இனி உங்களை கர்த்தர் நிலையான ஸ்தலங்களில் நாட்டுவார். உங்களை நிலையான ஸ்தலத்துல கர்த்தர் நாட்டுவார். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க இழந்ததை ஐபாரதுடைய பிள்ளைகளை சிக்லாக்ன்ற ஒரு இடத்துல தாவீது டெஸ்ட் பண்ணப்பட்டார். ரெஸ்டோரேஷன் அப்படின்னா எபிரேய பதத்துல அருக்கான்னு பேரு. எல்லாரும் சொல்லுங்க அருக்கா. அருக்கான்னா என்னன்னா ரெஸ்டோரேஷன். அதுல ஹீலிங் இருக்குது, அதுல உடைமைகள் ஆசீர்வாதங்கள் ரெஸ்டோரேஷன் இருக்குது, நிலங்களுடைய ரெஸ்டோரேஷன் இருக்குது, உங்களுடைய கனம் உங்களுடைய ரெஸ்பெக்ட் ரெஸ்டோரேஷன் இருக்குது, உங்க குடும்பத்தில் எதை இழந்தீங்களோ அது ரெஸ்டோரேஷன் இருக்குது, பொருட்களுடைய ரெஸ்டோரேஷன் இருக்குது. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி தருவார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எலியாஷீப் அப்படின்னு என்ன சொன்னா என்ன அர்த்தம்னா God who restores. இழந்ததை திரும்பி தருகிற தேவன், அதுக்கு பேர் தான் எலியாஷீப். இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க மறந்துடாதீங்க. God who restores and Aruka. Aruka means restoration, recovery, repair, health. இது எல்லாம் ரெஸ்டோரேஷன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது அவருடைய மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அவரும் அவர் கூட இருந்த அந்த வீரர்களும் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிக்லாகிலே ஒரு சோதனை வருகிறது. அவருடைய குடும்பம் முழுவதையும் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய் விடுகிறார். அவருடைய உடைமை, அவங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச எல்லாத்தையும், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கூட இருந்த தாவீதினுடைய நண்பர்கள் எல்லாம் அவர்கள் தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இது நிமித்தமாய் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானா. நம்ம நல்லது செஞ்சு எல்லாரும் கூட இருப்பாங்க. நம்மளுடைய லைஃப்ல ஒரு தீமை அவங்களையும் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு நன்மை நீங்க செஞ்சிருந்தாலும், இப்ப யாருங்க இவங்கெல்லாம்? இந்த தாவீதோட இருந்தவங்க யார் தெரியுமா? இவங்கெல்லாம் சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் நகர வாசலுக்கு புறம்பே இருந்த கடன்காரர்கள், பலவீனமானவர்கள், அது சமுதாயத்தால துரத்தி விடப்பட்டவர்கள். இப்படி பயங்கரம் உடஞ்சு போய் ஓட்டாண்டியா நின்னவங்களை தாவீது கூப்பிட்டு அவங்கள சேனையா மாத்தி, தாவீது யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து அவங்களெல்லாம் பணக்காரங்களா மாத்தி ஆசீர்வாதமா மாத்தி ஒரு குட்டி சபை மாதிரி தாவீது அவங்கள வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார்.
ஆனா இவங்களுடைய எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு உடனே யாரால ஆசீர்வாதம் வந்துச்சோ அவரை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும்னு பாக்குறாங்க பாருங்க. ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பங்குக்கு எல்லாரும் வருவாங்க. தோல்வின்னு வந்துட்டா யாரும் அதுல பங்கெடுக்க மாட்டாங்க. தங்க பங்க பத்திரமா பார்த்துக்கணும் தான் பார்ப்பாங்க. அன்பானவர்களே, ரொம்ப கஷ்டமான உண்மை. தாவீது மிகவும் நெருக்கப்படுறான். ஏன்னா அவன் கேட்கிறான், அவன் காதால கேட்கிறான், அவனுடைய நண்பர்கள் அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று 5ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 6ஆம் வசனத்துல தாவீது ஒண்ணு செய்கிறார். என்ன செய்தார்? வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சரி. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கு லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது என்ன செய்தாரு? தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தாவீது சோகமானதுனால ரொம்ப வேற யாரையும் தேடி போல. தாவீது நெருக்கப்பட்ட உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க ஆரம்பிக்கிறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நல்லா இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் வராது, கர்த்தர்ட்ட வந்தாதான் முடியும். நீங்க சோகமா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு யார்ட்டையும் பேசாம ஷேவ் பண்ணாம இப்படி இருந்து என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி தருவாரு. பிரதர், இதுக்கு ஒரு சின்ன பெண்டு தான், இது எண்டு கிடையாது. உங்க லைஃபை கர்த்தர் மாத்திடுவாரு. தோல்விகளை பார்த்து துவண்டு போகணும்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற நானே என்னைக்கோ மறிக்க வேண்டும். 1998 நவம்பர் 12 நைட்டு அன்னைக்கு தற்கொலை பண்ணி நானும் என் மனைவியும் 6 மாசம் கை குழந்தையும் மறித்து போலான்னு நினைச்ச என்னதான் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி இத்தனை வருஷமா அவருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்பி தருவார். விசுவாசம் தான் வாழ்க்கையே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாத்தையும் தருவாருங்க, எல்லாத்தையும் தருவாரு. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா தருவார். தாவீது கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டான். திடப்படுத்தின உடனே இவருக்கு தைரியம் வருது. கர்த்தர்ட்ட பேசுறார், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகணுமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்லார், நீ பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், this is the season of great turnaround. நல்லா உணர்றேன், கர்த்தர் ஒரு துருப்பு முனையை கொண்டு வரதுக்கு ரெடி ஆயிட்டார். நம்ம தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், நீ விட்டதை பின்தொடர்ந்து போ, நான் சகலத்தையும் உனக்கு திரும்பி கொடுப்பேன். This is a prophetic word. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்னு சொன்ன உடனே அதை அப்படியே தாவீது விசுவாசித்தான். இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மறுபடியும் விசுவாசிக்கணும். மறுபடியும் மண்வெட்டியை எடுத்துட்டு போய் நீங்க வெட்டணும். ஏன்னா ஏசேக்கு சித்தனா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ரெஹோபோத் ஆரம்பிக்க போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்களேன், இவங்க கொள்ளையாடி போனதை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தது மட்டுமல்ல, வேற ஒண்ணு நடக்குது. மேல அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷன், அடுத்தது போனஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருதுங்க? ரெஸ்டோரேஷன். அடுத்தது என்ன வருதுங்க? போனஸ் வருது. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஒட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரு தாவீதின் கொள்ளை உங்களுக்கு வருகிறது. ஒரு போனஸ் கர்த்தர் உங்களுக்கு தர போறார். அவங்களதையும் திருப்பி கொண்டாங்க. எக்ஸ்ட்ராவா எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இது தாவீதின் கொள்ளை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திஸ் இஸ் டேவிட் ஸ்ப்ளண்டர். ஒரு டேவிட் ஸ்ப்ளண்டர் உங்களுக்கு கர்த்தர் தர போறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா.
அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த தாவீதின் கொள்ளையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னன்னு சொன்னா, இவரை இழக்க வச்சதே ஒரு பிளான் தான். நீங்க இழந்ததே ஒரு பிளான். இல்லாட்டி அவன் வம்புக்கு நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் எதுக்கு இழக்க வச்சாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த அமலேக்கினுடைய எல்லா பொக்கிஷத்தையும் உங்களுக்கு தரணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருப்பி ஒன்று சொல்லட்டுமா? தாவீது இன்னும் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறல. இவர் கூட இருக்கிறது ஒரு சின்ன கூட்டம். அமலேக்கியர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ராஜ்யம், அவங்க ஒரு தேசம். அமலேக்கு அப்படின்றது ஒரு ராஜ்யம், ஒரு தேசம். இவர் சின்ன ஒரு கூட்டம். இவர் கூட ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 300 பேருக்கு இருக்கிற உடைமைகள் எப்படி இருக்குது? ஒரு தேசத்தினுடைய ஆடு மாடுகள் எவ்வளவு இருக்கும்? போனது ஒண்ணுன்னா திருப்பி வரும்போது 100% வருது. 100 மாறி வருது. ஒரு ஆடை இழந்தாங்கன்னா முன்னாடி 100 ஆடு திருப்பி ஓடி. முன்னாடி வர கொள்ள எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னன்னு சொன்னா, தாவீதோட யுத்தத்துக்கு வராத சில மனுஷர்கள் பின்னாடி இருந்துருவாங்க. தாவீது கிட்ட அவங்கெல்லாம் பங்கு கேட்பாங்க. தாவீது என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பார். பாருங்களேன், 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் கொள்ளாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளையும் அவைகளுக்கு ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை. அவைகளில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் பி a நப்பி. நப்பித்தனமா பிஹேவ் பண்றாங்க. மெட்ராஸ் பாஷையில சொன்னா என்னது அது? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்? அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வரல. தாவீதுக்கு என்ன மனசு பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் இருதயத்துக்கு அவனை சபிச்சவங்களையே ஆசீர்வதிப்பாரு, தன்னை கொல்ல வந்தவனை ஆசீர்வதிப்பார். ராஜாவே வாழ்கன்னுவாரு. எப்போதுமே ஒரு தாவீதா இருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்துல தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்புறதெல்லாம் செய்வான்னு சொல்ற ஒரே நபர் தாவீது மட்டும்தான். சோ இந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே அதுக்கு என்ன தாவீது ரிப்ளை பண்ணாரு பாருங்க. 23ஆம் வசனத்துல, அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேற்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களில் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கண்டை இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ ரஸ்துக்கள் கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த பெரிய பெரிய பேகேஜஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? ஈக்குவல். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்ன பெரிய மனசு பார்த்தீங்களா? ஏப்பா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இதுல இவங்களுக்கு ஜாஸ்தியா அவங்களுக்கு கம்மியா, அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்தா அவனுக்கு ஜாஸ்தியா கொடுக்கணும். நீ அமெரிக்காவில் இருக்கிற, உன் தம்பி தங்கச்சி இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரிசமமா பங்கெடுத்து கொடுக்க வேண்டியது தானே. உன்னதான் கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, நீ தாராளமா உன் தம்பி தங்கையை தூக்கி விடுறதுக்காக அவங்கள ஆசீர்வதிக்கலாமே. அன்பார்ந்த பிள்ளைகளே, பெரிய மனசு வேணும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க ரெஸ்டோரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்களா? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்றாரு. ஒரு ரெஸ்டோரேஷனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், உங்களுக்கு திரும்ப தருவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். பிசாசு உங்ககிட்ட எதையெல்லாம் திருடுனானோ அதையெல்லாம் 7 மடங்கு கர்த்தர் இந்த ஆண்டு திருப்பி தர போறார். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்த. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார், ரெஸ்டோரேஷனை கொடுக்கிறாரு. அது பரிபூர்ணம். பூர்ணம்னா சாட்டிஸ்பாக்சன், பரிபூர்ணம்னா அபண்டன்ஸ். அப்ப பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். அப்போ யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனத்திலேயே அவர் அறிந்து கட்டி சொல்றாரு. என்னுடைய ஜனங்கள் சொல்றார், திரும்ப திரும்ப சொல்றார், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த மாதம் நீங்க துதிக்க போறீங்க. இந்த மாதம் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்த தான் போறாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 6:31. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவன் கண்டுபிடிக்கப்பட்ட யாரு? திருடன். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். அவன் 7 மடங்கு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கணும். திருடனை கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் தானே எடுப்பாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்த அந்த 1 பவுன் செயின் மட்டும் இல்ல, மற்றதையும் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து போனது மட்டும் இல்ல, கொள்ளை வரப்போகிறார். அதுதான் மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம், இருளில் இருக்கிற புதையல்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, புதையல்களை தருவேன். அதுதான் உங்களுக்கு இழந்ததையும் தாண்டி கர்த்தர் அதிகமா தர போறாரு. இதை செய்யறவர் உங்களுக்காக இன்னைக்கு யுத்தம் பண்ண போறாரு. உங்க தடைகளை உடைக்க போறாரு. ரெஸ்டோரேஷன். கர்த்தர் உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்து சத்ருவின் கிரியைகளை ஆதமாக்கி போட விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தாவீதின் கொள்ளையை தருவார். I am going to take the David's plunder. I receive the David's plunder. Say it in the name of Jesus. In the mighty name of Jesus. Say, I am taking the David's plunder. Whatever I lost will be restored. இயேசுவின் நாமத்தினாலே உங்க கடன் பாரங்கள் எல்லாம் மாறப் போகிறது. கர்த்தர் உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கடன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.